இந்தாங்க அத்தை சுடு தண்ணி. இருக்கட்டும்மா. மாத்திரை போட்டுக்கோங்க. சரி. ஏமா அது நிம்மி தானே? ஆமா அத்தை. என்னம்மா ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க தம்பி. ஓ நிமி. சாரி அத்தை. என்னம்மா நீ? உட்காருங்க தம்பி. தப்பு நடந்துடுச்சு, மன்னிச்சிடுங்க. என்ன நீ? உட்காரு முதல்ல, உட்காரு. சாரி அத்தை, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்னம்மா நீ? நடந்ததை விடு, இனிமே என்ன நடக்கணுமோ அதை பாப்போம். இல்ல பாட்டிமா, திவ்யா மேல கோவமா இருப்பா, எனக்கு தெரியும். இத பாரு நிமி, திவ்யா உன் மேல கோவமா இருந்தா உன்கிட்ட போன் பண்ணி பேசிருக்கவே மாட்டாளே. அது மட்டும் இல்லாம இங்க வான்னு சொல்லிருப்பாளா? உன் மேல எங்க யாருக்கும் எந்த கோவமும் இல்லம்மா. உங்க அம்மாக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குன்னு கேட்டதும் தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு, அவ்வளவுதான். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். இந்த பிரச்சனைய நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அத்தை. ஒன்னும் கவலைப்படாதம்மா. நடராஜ் அவங்கள பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் நேத்தி பேசிட்டான். இங்க இருந்த பிரச்சனையில என்னாச்சுன்னு கேட்க நான் தான் மறந்துட்டேன். இல்லம்மா, நாங்களும் போய் பேசணும். ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறாங்க. ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்மா. அத்தை இந்த அளவுக்கு பேசுறாங்களேன்னு நாங்க போய் ரொம்ப கெஞ்சியும் பார்த்துட்டோம். காலில் விழாத குறையா கேட்டும் பார்த்துட்டேன். அவங்க எதுவும் காது குத்து கேட்க மாட்டாங்க. அத்தை ஏதாவது பண்ணிடுவான்னு தான் பயமா இருக்குமா. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? அத்தை, திவ்யா இல்ல? நடராஜோட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காமா. இப்போ வர நேரம் தான். என்னப்பா திவ்யா எங்க? அது வர வழியில அவளுடைய ஃப்ரெண்டை பார்த்தா. அவ ஃப்ரெண்டு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன்னு ஆசைப்பட்டா. சரி நீ பேசுமா, நான் அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு வந்துட்டேன். சரிப்பா. அப்புறம் நேத்தி உங்க மாமாவை பத்தி பேசிட்டு வரேன்னு போனியே, என்ன சொன்னாங்க? பேசணுமா, ஆனா அவங்கெல்லாம் எதுக்கும் ஒத்து வர மாதிரி தெரியலமா. என்னப்பா இது? அவங்களுக்கு புரியுற மாதிரி நீ எடுத்து சொல்லிருக்கலாம்ல. அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிற ஆளுங்களே இல்லம்மா. ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் போய் கால்ல விழாத குறையா கெஞ்சி பார்த்துட்டோம். ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அத்தை. இங்க பாருங்க, காலில் விழுறதுலாம் வேலைக்கே ஆகாது. அதனாலதான் நானே சவால் விட்டு வந்திருக்கேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேற என்ன பண்றது? என்னப்பா இது? மோசமானவங்கன்னு சொல்ற, அவங்க கிட்ட நீ ஏன் போய் சவால் விட்டு வந்த? நீ பண்ணது சரியில்லை நடராஜ். மா ஓரளவு தான் பணிஞ்சு போறது, அடங்கி போறதெல்லாம். அந்த ஆளிட்ட அவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் உங்க அத்தைக்கு நான் ஆட்டம் காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்றான். வேற என்ன பண்ண முடியும்? உன்னால முடிஞ்சதை பண்றா அப்படின்னு சொல்றேன் நானும். என்ன நடராஜ் இது? மறுபடியும் ஏதாவது தப்பாயிர போகுது. அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. ஐயோ நட்ராஜ், அம்மா கூட நம்ம எல்லாம் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இப்போ அவங்க வேற தனியா இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு சவால் விட்டுட்டு வந்துட்டீங்க. தனியா இருக்கிறவங்க கிட்ட போய் தகராறு பண்ணா அவங்களால என்ன பண்ண முடியும் நட்ராஜ்? நீங்க பாருங்க, போலீஸ்லாம் எதுக்கு இருக்காங்க? நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லனா தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட சொல்லி வைப்போம். என்ன பேசுற நடராஜ்? 24 மணி நேரமும் போலீஸ் அவங்க வீட்டையே காவல் காத்துட்டு இருப்பாங்களா? படிக்காதவ எனக்கே இதெல்லாம் புரியுது. படிச்ச புள்ள நீ இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேப்பா. மா அப்பனா ஒண்ணு பண்ணுவோம். அத்தையை கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். ஆமா நடராஜ், நீங்க அத்தை இங்க கூட்டு வந்துருங்க. நாங்க 2 பேர் அங்க இருக்கோம். என்னப்பா இது? நீங்க மட்டும் அங்க எப்படி? நீங்களும் இங்க வந்துருங்க. இல்லனா உங்க வீட்டுல போய் இருங்க. எதுக்கு தேவையில்லாம அங்க இருந்துகிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண என்ன பண்றது? இல்லம்மா, நாங்க பண்ண தப்பு எங்களுக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க ஏத்துட்டு தான் ஆகணும்.
நாங்களும் அங்கே இல்லைன்னா வர ஆளுங்க கோவப்பட்டு அங்கே இல்லை நீங்கள் வந்துடுவாங்க. அங்கே நாங்கள் இருந்தோம்னா ஏதாவது பேசி சமாளிச்சிடுவோம். நாங்கள் அங்கே இருக்கோம், நீங்கள் அத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. மா பிரபு சொல்றதும் கரெக்ட் தாம்மா. பிரபு நிம்மியும் அங்க இருக்கட்டும், அத்தை இங்க கூட்டு வந்துடலாம். என்னம்மா ஏன் அழற? எப்படி அழாத. அத்தை, அம்மா ஐசுக்கும் இனிமே என் கூட பேச மாட்டாங்கல்ல? அப்படிலாம் இல்லம்மா, அம்மாவோட கோபம் குறைஞ்சிடும். கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்கம்மா. இல்ல அத்தை, எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன். அது அம்மா மனசுல பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு. எனக்கு தெரியும் இனிமே என்கிட்ட பேசவே போறதில்ல. என் கூட பேசலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு எதுவும் ஆகாம நிம்மதியா இருந்தா மட்டும் போதும் அத்தை. பரமா, இந்த பிரச்சனை எல்லாமே முடியட்டும். நானே அம்மா கிட்ட பேசி உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். நீ ஏம்மா கவலைப்படுற? நீ தைரியமா இரு. சரி நட்ராஜ், நீ உங்க கூட போயிட்டு வரும்போது சம்மதி அம்மாவை கூட்டு வந்திருப்பா. சரிம்மா, போலாம் வாங்க. சரி நட்ராஜ், போயிட்டு வாமா. வரோமா? போயிட்டு வரேன் பாட்டிமா. என்ன தம்பி, இந்த அம்மாவோட பொண்ணை கெடுத்து ஏமாத்திட்டியாம உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுது? சும்மா சொல்றாங்கண்ணா. அந்த அம்மா பொண்ணு நானும் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போவோம், போற வழியில பேசினே போவோம். மத்தபடி நான் ஒன்னும் பண்ணலண்ணா. இங்க பாருடா, நம்ம ஏரியால இருக்கிற பிரச்சனை இந்த அம்மா போலீஸ் போறேன்னு சொல்றாங்க. உண்மையை சொன்னா நான் தீத்து வைப்பேன், அப்படி இல்ல போலீஸ்ல நானே சொல்லி குமுற வச்சிருவேன். நான் தான் சொல்றேன்லண்ணா, சும்மா பேசி பழகுனா, வேற எதுவும் பண்ணலண்ணா. ஐயோ 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 ஐயோ, பாவி பையன், என்னமா போய் சொல்ற ஐயா? இந்த பையன் சினிமா கூட்டிட்டு போறேன்னு எங்க கிட்ட பர்மிஷன் கேட்டா. பழகட்டும், கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே நாங்களும் சைலண்டா இருந்துட்டோம் ஐயா. இப்ப வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஐயா. இத நீங்க தான் ஐயா கேட்கணும். சினிமாவுக்கு போனோம், பழகணும். நான் எந்த தப்பும் பண்ணலண்ணா. அது எங்கேயோ போய் கெட்டு போச்சுண்ணா. என்னடா பொய்யா சொல்ற? என்னடா ஓவரா சவுண்ட் விடுற? சும்மா கையெல்லாம் நீட்டாதீங்க. நான் தப்பானா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போ, கோர்ட்டு கூட்டு போ. எது மேல கை வைக்கிறேன் பேர் வானா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பெரிய மனுஷனாச்சா மரியாதை குத்து பேசினுங்கிற. என்கிட்ட பசங்க பாக்குறியா? என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்குற? எனக்கு எதிராக கடை போட போறியா? பெரிய ரவுடி ஆளர் பாக்குறியா? அதெல்லாம் போக கூடாதுன்னா ஒரு நேரம் பொறுமையா பேசினுங்கிற. நீ பாட்டு மேல கை வைக்கிற. இங்க பார், என்ன உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்கிட்ட உன் வேலையை காட்டாத, நாஸ்தி ஆயிடுவேன். போங்கடா. ஐயோ ஐயோ, இந்த ஏரியாவுல என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் தீர்த்து வைப்பீங்கன்னு நம்பிக்கையா இங்க வந்தோம். இல்லன்னா இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருப்போம். அவனை 4 தட்டி தட்டி சட்ட காலரை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா அவ என்னடானா உங்களையே மிரட்டிட்டு போறா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறேன். வாங்க போலாம். இவனை நம்பி வந்து பிரயோஜனமே இல்ல. சின்ன பையன் கைய நிட்டுறா, இந்த பொம்பளை என்ன மதிக்காம போறா. பயம் விட்டு போச்சுடா. அண்ணே, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுனே, அவனை தூயினது உன் காலடியில போட்டு மிதிக்கிறனே. அண்ணே, அவன் எனக்கு எதிர்த்து அசிங்க அசிங்கமா பேசும்போது ஓரமா நின்னுட்டு எல்லாம் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மிதிச்சிருவங்க, தொலைச்சிருவ ராஸ்கல். இல்லண்ணே, நீங்களே ஷாக்காய் நின்ட்டீங்களா? அதான் நான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல. நீங்க மட்டும் அப்பயே அவனை அட்ரான்னு ஒரு வார்த்தை சொல்லிதீங்கன்னு வச்சுங்களேன், அப்பவே அவனை பின்னி எடுத்துருப்பேனே. நீங்க சொல்லாம நான் எதுவும் செய்யறது இல்லல்ல. தடிமாடு உங்களை எல்லாம் கூட வச்சிருக்கேன் பாரு. என்னைக்கு அந்த சந்திரா பொம்பளை உங்களை அவமானப்படுத்துச்சோ அணில இருந்து எல்லாமே ராங்கா நடக்குது. அண்ணே, அந்த நடராஜ் பையன் வந்து எவ்வளவு தைரியமா நெஞ்சுக்கு முன்னாடி கையை நீட்டி சவால் விட்டு போறாங்க. அந்த விஷயம் எப்படியே லீக் அவுட் ஆயிருக்குண்ணே. ஆமா தம்பி, வெளி ஏரியாவில இருந்து ஒருத்த வந்து நம்ம அண்ணனையே மிரட்டிட்டு போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போச்சு. அவனை ஏதாச்சும் பண்ணணும்னே. முதல்ல அந்த சந்திரா பொம்பளை ஏதாவது பண்ணணும், அப்பதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். அன்னைக்கு விட்டுட்டோம்னே. ஆமாண்டா, பரிதாபப்பட்டு விட்டல, அதான் நம்ம வேலைக்கு வேட்டு வைக்கிறான். விடக்கூடாதுடா, விடக்கூடாது. என்கிட்ட சவால் விட்டு போனால பொடி பையன்.
அவனை ஒரு கை பாத்துறேன்டா. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் அரசியல்வாதிடா. என்கிட்டே அவன் வேலையை காட்டுறான்ல. இவ்வளவு நாளா சந்திராவை ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, இவனுங்க எல்லாரும் அந்த பொம்பளைக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பானுங்க. அந்த நேரம் பார்த்து இந்த நடராஜ் இல்ல அவன் புள்ளதாச்சி பொண்டாட்டி, இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு ஆப்பு வைக்க போறேன். அண்ணே செம்ம ட்விஸ்ட்ண்ணே. அது என்ன ட்விஸ்ட்னு பார்க்கும்போது மொத்த குடும்பமும் ஷாக் ஆக போகுது. என்னது இந்த வீட்டுக்காரம்மாவால வேலை செய்ய முடியல, உடம்புக்கு முடியலன்னு தானே நம்மள வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்காக இவ்வளவு குப்பையா? இப்படி இருக்கே. யாரு பெல் அடிச்சது? நான் தாமா. உங்களுக்கு யார் வேணும்? இது துரையா வீடு தானே? ஆமா, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். என்ன வேணும் உனக்கு? இல்ல வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, இவருக்கு என்னவா? இல்ல உங்களுக்கு உடம்புக்கு ஏதோ சரியில்லைன்னு உடம்பு சொல்லி. சரியில்லைன்னு யார் சொன்னது உனக்கு? இல்லைங்க, உங்களுக்கு உடம்புக்கு முடியல, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் என்ன வர சொன்னாங்க. என்னமோ போ. அந்த மனுஷன் புதுசு புதுசா எதையோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்றாரு. ஆமா, நீ வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? சேர்ந்துக்கிறேம்மா. என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அதெல்லாம் நான் பொறுப்பா வேலை வாங்குவேன். எத்தனை பேருமா வீட்ல இருக்காங்க? எது கேக்குற? இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் பேசணும்ல, அதுக்காக தாமா கேட்டேன். நான் என்ன சம்பளம் பேசல. ஓஹோ, நானு, என் வீட்டுக்காரரு, என் பையன், என் பொண்ணு, அப்புறம் என் மாமியார் கழுவி 5 பேர் தான் இருக்கும். 5 பேருக்கு என்ன சம்பளமோ அதை தான் நான் தருவேன். கூட சம்பளம் கேட்ட தரமாட்டேன். நானும் கூட எல்லாம் கேட்க மாட்டேமா. 5 பேருக்கு என்ன வீட்டு வேலையோ அதுக்கு உண்டான சம்பளம் கொடுத்தா போதுமா. அதுக்கு மேல ஒரு பைசா தரமாட்டேன், பாத்துக்க. இல்ல இல்லம்மா, உங்க காசு எனக்கு எதுக்குமா? வேலையெல்லாம் சுத்தமா செய்வல்ல? அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாதுமா, ரொம்ப சுத்தமா செய்வம்மா. அதுதான் எனக்கு வேணும். இங்க பாருமா, நான் சொல்றதே இப்ப நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு வெளியே போயிருக்கா, என் பையன் கடைக்கு போயிருக்கான், என் வீட்டுக்காரரும் கடைக்கு தான் போயிருக்காரு. என் மாமியார் கேள்வி மட்டும் தான் இப்ப இந்த வீட்டுல இருக்கு. அதுதான் எனக்கு பெரிய இம்சையே. அதுக்கு வேலைக்கு மருந்தும் சாப்பாடும் கொடுக்கணும், சரியா? அத பத்தி இனிமே நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். முதல்ல அந்த கேள்விக்கு காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடு, இல்லனா கத்தும். அவங்க எங்கம்மா இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. சரிங்க. என்ன, அதுக்கு வேலைக்கு மருந்தும் சாப்பாடும் கொடுக்கணும், புரியுதா? அதெல்லாம் நான் கவனமா பாத்துக்கிறேம்மா. பரவாயில்ல. ஐய, என்ன இது? சாப்பிட்ட தட்ட கழுவாம அப்படியே வச்சிருக்காங்க. யார் சாப்பிட்டது? நான் தான் சாப்பிட்டேனோ? ஐயோ, இத கழுவாம இருந்தா மாமியார் கழுவி என்ன திட்டுமே. கழுவி வச்சிரலாம். நான் ஏன் கழுவணும்? அதான் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வந்தாச்சுல்ல, அவ கழுவட்டும், நான் கழுவ மாட்டேன். எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி தரவா? வேண்டாமா, பாட்டியம்மாவுக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு நானே வந்து பாத்துக்கிறேம்மா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. அப்புறம் எனக்கு காஃபி எல்லாம் போடாத, சரியா? சரிங்கம்மா, நீங்க போய் உட்காருங்கம்மா. யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேம்மா. பரவாயில்லையே, நல்ல சமத்தான ஆளா இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, இந்த ரூம் தானம்மா? ஆமா. பாட்டிமா, பாட்டிமா,
பாட்டிமா, எங்க போயிருப்பாங்க? பாட்டி இங்க தானே இருக்காங்கன்னு சொன்னாங்க. யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா காஃபி கொடுக்க வந்தம்மா. இந்த ரூம்ல தான் யாருமே இல்ல. யாருக்கு காஃபி தர வந்த? அம்மா உங்க மாமியாருக்கு நீங்க தான். அடிச்சல தெரியுமா? என்ன நக்கல் பண்றியா? அந்த கிழவி இங்க இருக்கு. பெரிய மருமக வீட்ல தான உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன முழிக்கிற? மாமியார் கிழவிக்கு சோறு படாம விரட்டி விட்டுட்டேன்னு நக்கலா பாக்குறியா? ஐயோ இல்லம்மா. அதெல்லாம் நீ ஒண்ணும் பேசக்கூடாது. முதல்ல நீ ஏன் உள்ள வந்த? வெளில போ. வா வா வெளில வா. வா. யாருக்கிட்ட உள்ள போன? அம்மா நீங்க தானம்மா உள்ள காஃபி கொடுக்க சொன்னீங்க. லூசு லூசு. உள்ள யாருமே இல்ல. நான் உனக்கு காஃபி தர சொல்வேனா? அம்மா நீங்க சொன்னீங்கன்னு தாம்மா. போய் சொன்னா அடிச்சிருவேன் பாத்துக்க. என்ன நீ? வசந்தா, வசந்தா எதுக்கு கத்துற இப்போ? யாருங்க இவ? அது யாருமா நீ? ஐயா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி. நான் தான் வீட்டு வேலைக்கு ஆள் வருவாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஓ, வீட்டு வேலை செய்யறவங்களா? அப்ப இருக்கட்டும். யாருக்கு காஃபி? அம்மா நீங்க தானம்மா உங்க மாமியாருக்கு காஃபி போட்டு தர சொன்னீங்க. ஏய், நான் இப்ப சொன்னேன். பொய்யா சொல்ற நீ? அம்மா என்னம்மா நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எதிர்த்து பேசுறியா? வீட்டு வேலை செய்யறவங்க எல்லாருமே சுந்தரி மாதிரியே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா வசந்தா, நீ முதல்ல ரெஸ்ட் எடு. வா. என்னங்க அந்த பொம்பளை என்ன ஏத்தி பேசுது? நான் பாத்துக்கிறேன். எனக்கு பிடிக்கல. நீ முதல்ல ரெஸ்ட் எடு. எங்க இந்த வீட்ல தான் எல்லா வேலையும் நானே செய்யறேன். அப்புறம் எதுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு? சரி, இந்த மெடிசன் மட்டும் நீ சாப்பிட்டீனா எல்லாம் சரியாயிடும். நான் சாப்பிடுறேன், நீங்க அவளை துரத்தி விடணும். நான் துரத்திடுறேன். முதல்ல சாப்பிடு. நீ ரெஸ்ட் எடுமா. சரியா? அவளை துரத்தி விட்டுருங்க. எனக்கு பிடிக்கல. நான் போய் பேசுறேன். நீ ரெஸ்ட் எடு. என்னங்க அவளை துரத்த வேண்டாங்க. அப்புறம் உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலைக்கு காஃபி மருந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். என்னால முடியாது. அந்த பொம்பளை இங்கேயே இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேன். சரி வசந்தா, நீ ரெஸ்ட் எடு. சரி, நான் படுத்துக்கிறேன், நீங்க போங்க. ஐயா நான் ஒன்னும் பண்ணலீங்கய்யா. அந்த அம்மா தான் மாத்தி மாத்தி பேசுறாங்க. இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீங்க தான் கொஞ்சம் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். எனக்கு காஃபி கொண்டு வாங்க. ஐயோ தெரியாதனமா இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. பயமா இருக்கு. என்ன நடக்க போதோ. வாங்க. ஏய், என்னதுக்கு இப்ப தனியா கூட்டிட்டு வர? ஏய் ஷாலினி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது இல்லங்க, நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கீழே மாமா இருந்தாரு, அதான் உங்களை மேல கூட்டிட்டு வந்தேன். தனியா பேசுற அளவுக்கு அவ்வளவு சீரியஸான விஷயமா? ஷாலினி வர கூட இருக்கா? இல்ல, அவளுக்கு எல்லாமே தெரியுங்க. சரி சொல்லு. இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். நீங்க தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஏய், உன் ஃப்ரெண்டுனா லேடி தானே? அவங்க கிட்ட போய் பேசி நான் என்ன சால்வ் பண்ணிட போறேன்? பிரச்சனை அது இல்லைங்க, அவளோட அண்ணன் கிட்ட நீங்க பேசணும். அதான். என்ன ஸ்டேஷன்ல விட்டு கவனிக்க சொல்லிடலாமா? ஐயோ கொஞ்சம் சீரியஸா கேளுங்க ப்ளீஸ். சரி சொல்லுமா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ கன்சீவ் ஆயிட்டா. அந்த பையன் அவளை கட்டிக்க போறவன் தான். ஏதோ தனியா இருக்கும்போது தெரியாம தப்பு நடந்துருச்சு. இப்போ அந்த பொண்ணு அவ அண்ணனை பார்த்து பயப்படுறா. அதான் நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா. ஹேய், என்ன இது ஏதோ சீரியஸான மேட்டர் மாதிரி சொல்லிக்கிட்டு? பையன் என்ன கொஞ்சம் துடிப்பானவன் போல இருக்கு, அதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா? அப்போ அத நீங்க பேசி சரி பண்ணலாம் தானே? என்ன சொரியாது, இதெல்லாம் இப்ப ரொம்ப சிம்பிள் விஷயம். பையன் கொஞ்சம் ஓவரா லவ் பண்ணிட்டான் போல இருக்கு. லவ் பண்ணும்போதே எமோஷன் ஆயிட்டான். எல்லாரும் என்ன மாதிரியாவா இருப்பாங்க? விளையாடாதீங்க. உங்களால இப்போ பேச முடியுமா முடியாதா? அந்த பையன் அந்த பொண்ணை கட்டிக்க போறவன் தானே. அப்புறம் இதுல என்ன தப்பு இருக்கு? வேணா நான் பேசி அவனை சமாதானம் பண்றேன். அப்போ நீங்க சமாதானம் ஆயிட்டீங்கல்ல? இதுல நான் சமாதானம் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அவனை தானே சமாதானப்படுத்தணும். சாரிங்க,
நான் இவ்வளோ நேரம் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னது யாரு? நம்ம ஷாலினியை தான்.